ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஆஃபியஸ் டைரி. இந்த வீடியோவில் நம்ம ஒயிட் வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கெலாம் வெஜ் குருமா வைப்போம். அது நல்லா காரமாக மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்து செய்வோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருக்கும். எந்த ஸ்பைசஸுமே இல்லை, எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக நம்ம வந்து மசாலா அரைச்சி தான் செய்ய போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3 வெங்காயம், 3 கேரட், 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பீன்ஸு, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த கேரட் பீன்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம 2 விசில் விட்டாலே போதும். இப்போ காய்கறி அரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பீஸ் தேங்காய், 10 பீஸ் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 3 ஏலக்காய், 4-5 பீஸ் பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், வாசனைக்காக 2 பீஸ் பட்டை தாளிப்பில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கனால சீக்கிரமாக வதங்கிடும். கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம எல்லா காய்கறியும் இது கூட சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருந்தோம், அதையும் இது உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக தான் இருக்க குருமா, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இதை 2 விசில் விட்டால் போதும். நமக்கு காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். குருமாவும் ரெடி ஆகிடும். 2 விசில் வந்ததும் நம்ம ப்ரெஷர் போனதும் இதை திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், குருமா நமக்கு சூப்பராக குயிக்காகவே ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லித்தழையை போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி இந்த ஒயிட் குருமா தான். சப்பாத்திக்கு இந்த ஒயிட் குருமா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூடாக சப்பாத்தி போட்டுட்டு இருந்தா என் தங்கச்சி, அதை வாங்கி நம்ம குருமா வச்சு டேஸ்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு குருமா ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஃபியஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.